ஈரோடு வாய்க்கால்மேடு அருகே சென்டர் மீடியனை ஒட்டியபடி சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மோதி கவிழ்ந்த விபத்து தொடர்பான சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித் வழங்கலாம், கேட்கலாம். ரஞ்சித், மேலும் விவரம். ஈரோடு பூந்துறை நெடுஞ்சாலையில் வாய்க்கால்மேடு என்று பேருந்து நிறுத்தம் அமைந்திருக்கின்றது. இந்த சாலையின் வழியாக ஏராளமான வாகனங்கள் சென்று வரக்கூடிய நிலையில இன்று இந்த 9 மணி அளவில் ஹோண்டா அமேஸ் ரக கார் அந்த சாலை வழியாக வந்திருக்கக்கூடிய நிலையில எதிர்பாராத விதமாக ஓட்டுநரினுடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஹோண்டா அமேஸ் கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இதில் ஓட்டுநர் காருக்குள் சிக்கி வெளியேற முடியாமல் போராடிய நிலையில் உடனடியாக அந்த இருக்கக்கூடிய பொதுமக்கள் காரினுடைய கண்ணாடியை உடைத்து அது விபத்தில் சிக்கிய நபரை உடனடியாக மீட்டிருக்கிறார்கள். நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய சூழலில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் உடனடியாக மீட்புக் குழுவினர் அங்கு வந்து அந்த விபத்தில் சிக்கிய நபரையும் மீட்டு அதோடு அங்கிருந்த அந்த காரையும் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். வாய்க்கால்மேடு பகுதியில் ஏராளமான ஷேர் ஆட்டோக்கள் இந்த நெடுஞ்சாலையினுடைய பாதையை ஆக்கிரமித்து வருவதால் அடிக்கடி இந்த பகுதியில் விபத்து நேர்வதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மேலும் இந்த இடத்தில் அதிவேகமாக வாகனங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதியில் வேகத்தடையை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. காலை 9 மணி அளவில் நடந்த இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.